ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 11 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. 11 நாட்கள் முடியல நம்ம கங்குவா திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு, அந்த விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நவம்பர் 14 செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படத்தை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் மாபெரும் ஒரு தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த திரைப்படம் வந்து பேன் இண்டியா அளவுக்கு வேர்ல்டு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்றது படங்களிலும் சரி, ரசிகர்களும் சரி, நம்ம எல்லாருமே ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு அனைவருக்கும் மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே. ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு 12 நிமிஷம் தேவையில்லாத காட்சிகளை ரிமூவ் பண்ணால் படம் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்பயும் வந்து திரைப்படங்கள் ரொம்பவே மோசமான விமர்சனம் மட்டும்தான் பெற்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரிலீஸ் ஆன முதல் நாள் வந்து செம்ம நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த திரைப்படத்துக்கு. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து ரொம்பவே மோசமான விமர்சனம் பெற்றுச்சு. ஏன்னா அந்த திரைப்படத்துக்கு ஹைப் அப்படி அவ்வளோ ஹைப்பை கொடுத்துட்டு படம் மொக்கையாக இருந்ததுனால ரசிகர்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு டீசெண்டான வசூல் மட்டும்தான் பெற்றிருக்கு. அப்படி பார்த்தா வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் உலக அளவு நல்ல ஒரு வசூலுங்க. கிட்டத்தட்ட வந்து 3 நாட்கள்லேயே 127 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தா வந்து கிட்டத்தட்ட 11 நாட்கள் 300 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து டீம் கிட்டேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் போஸ்டரும் வராது. ரசிகர்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை அடையுது. அதுக்கப்புறம் பெரிய டவுட்டும் வராங்க. ஸோ 300 கோடி உண்மைதானா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து 3 நாட்கள் 127 கோடினா அட்லீஸ்ட் இந்நேரம் கணக்கு போட்டால் கூட 13 நாட்களில் கண்டிப்பாக 11 நாட்களில் கண்டிப்பாக வந்து 300 கோடி கிட்ட வந்திருக்கணும். ஸோ அதுக்கான போஸ்டர்ஸ் வருமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.